ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் புதுசாக மாடி தோட்டம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நான் எப்படி மண்கலவை ரெடி பண்ணேன், என்னென்னலாம் விதை போட்டிருக்கேன்றதான் பார்க்க போகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாடி தோட்டத்துக்கு மண்கலவை ரெடி பண்ண ஃபஸ்ட்டு நான் மாட்டு சாணம் ஏறு எடுக்க போனேன். ஸோ இது வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒருத்தவங்க நிறைய மாடு வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாட்டு சாணம்லாம் கொட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்டுட்டு ஒரு 200 ருபீஸ் கொடுத்துட்டு நான் இந்த ட்ரம்மில் ஒரு 10 ட்ரம்ஸ் இருக்கும். ஸோ நான் எடுத்துகிட்டு வந்து நான் எங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த பெரிய ட்ரம்மில் தான் நான் வந்து ஃபுல்லாக கொட்டி வச்சுருக்கேன் அந்த மாட்டு சாணம் எருவை. தேவைப்படுறப்ப இதிலேருந்து எடுத்து நான் மண்கலவை ரெடி பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு மண்கலவை ரெடி பண்ணுறதுக்கு செம்மண் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இது வந்து நான் பெரியபாளையம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அங்கே ஒரு ஆற்றுலேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க. ஸோ நான் 500 ருபீஸ் கொடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 மூட்டையில் மண் கட்டி கொடுத்தாங்க. ஸோ அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா ஜல்லிச்சிட்டு அதில் வந்து நிறைய கல்லுங்க இருந்தது. அந்த கல்லெல்லாம் தட்டிட்டு அதை ஃபுல்லாக ஜல்லிச்சு அந்த மண்ணை வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் கவர்மெண்ட்டில் வாங்கிட்டு வந்து டெரேஸ் கார்டன் கிட்டில் இருந்த கோகோ பிட்டை ஊற வச்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் நான் மண் ஜலிச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தது. இது எல்லாத்தையும் நான் மாடி கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல தான் நான் வந்து தோட்டம் செட் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து 2nd ஃப்ளோரில் இருக்குது. மண்கலவைக்கு தேவையான மாட்டு சாணம், எரு, கோகோ பிட்டை, மண் இது எல்லாமே வந்து 2nd ஃப்ளோருக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ மண்கலவை ரெடி பண்ண வந்து நான் 2 கூடை கோகோ பிட்டை, 2 கூடை மாட்டு சாணம், எரு, 1 கூடை வந்து செம்மண். ஸோ இது எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். நான் மாடி தோட்டம் ரெடி பண்ண டைமில் மண்புழு உரம் வாங்கிட்டு வரல. ஸோ அதனால் நான் இது 3 மட்டும் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதோடு வந்து பயோ ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதில் வந்து அசோஸ்பைரலம் 1 கப்பு, அதுக்கப்புறம் ட்ரைகோடெர்மா விரிடி 1 கப்பு, சூடோமோனாஸ் 1 கப்பு, அதுக்கப்புறம் ஃபாஸ்போ பாக்டீரியா 1 கப்பு. ஸோ இது 4மே ஒவ்வொரு கப்பு. ஸோ நியர்லி இது வந்து 100 கிராம்ஸ் இருக்கும். ஸோ இது 4த்தையும் ஆட் பண்ணி இந்த மண்ணை வந்து நல்லா கலரிட்டேன். இது எல்லாத்தையும் நல்லா கலரி நான் வாங்கிட்டு வந்திருந்த க்ரோ பேக்கில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டேன். ஸோ அதில் வந்து பஞ்சகாவியம் தண்ணி வந்து கலக்கி அதை வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஸோ இது வந்து ஒரு 15 டேஸ் நான் வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ அந்த மண் வந்து நல்லா பதப்படுத்தினதுக்கப்புறமா தான் வந்து நான் எடுத்து அதில் விதை போட ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு நான் மாடி தோட்டத்துக்கு தேவையான விதையை வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உழவர் ஆனந்தனோட வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் வந்து எனக்கு இந்த விதைலாம் வந்து இருந்தது. இதில் வந்து ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க இந்த விதையெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. நெய் மிளகாய் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். குண்டு மிளகாய் 1, நீட்ட மிளகாய் 1, சிகப்பு முள்ளங்கி 2 பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெள்ளை கத்திரி 1 பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அடுத்து பச்சை கத்திரி 1 ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதோடு சேர்த்து நான் கருமஞ்சளும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கருமஞ்சள் வந்து நான் மாடியில் வைக்கல, கீழே வச்சுருக்கேன். ஸோ அது வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன். அடுத்து செகண்ட் டைமும் அதே வெப்சைட்டில் இன்னொரு ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ அதில் வந்து சில விதைகள்லாம் வந்து இருந்தது.
ஸோ இந்த டைமும் அதே மாதிரி ஒரு பேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த பேக் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்க விதெல்லாம் போட்டு வைக்க. ஸோ இந்த டைம் வந்து நான் காந்தாரி மிளகாய் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மூக்குத்தி அவரை ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மரவெண்டை ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். யானை தந்தை வெண்டை ஒன்று. அடுத்து வந்து நான் பஸோடா ஆப்லேருந்து இன்னும் சில விதையெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து நான் க்ரோ பேக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து சீப்பாக கிடச்சிது இதில். ஸோ இதில் ரெட் கேப்சிகம் ஒரு பேக்கெட்டு, க்ரீன் கேப்சிகம் ஒரு பேக்கெட்டு, ஆனியன் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நூல்கோல் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். கேரட் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பீட்ரூட் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எல்லோ கேப்சிகம் ஒரு பேக்கெட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இதெல்லாம் நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் இந்த சிச்சுவேஷனுக்கு கிளைமேட்க்கு வருமா என்னன்னு தெரியல சென்னையில். ஸோ நான் இப்போ ஆல்ரெடி பதப்படுத்தி வச்சுருந்த மண் எல்லாத்தையும் வந்து தனித்தனியாக க்ரோ பேக்கில் போட்டு வச்சுட்டேன். நான் 2 செட் ஆஃப் க்ரோ பேக் யூஸ் பண்ணேன். ஒன்று வந்து 15x15, இன்னொன்று வந்து 12x12. ஸோ 15x15 வந்து நான் ஃபுல்லாக மண் போடல, ஒரு 10 இன்ச்சுக்கு வரைக்கும் மண் போட்டுட்டேன். பேலன்ஸ் வந்து அப்படியே ஃபோல்டு பண்ணி விட்டுட்டேன். 12x12 வந்து நான் ஒரு 9 இன்ச் வரைக்கும் மண் போட்டுட்டு மீதி வந்து அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு உடன் பேலட் மேலே தான் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மாடிக்கும் எந்த பாதிப்பும் வராது, தண்ணியும் சீக்கிரமாக ட்ரைன் ஆகிடும், அடியில் தங்கி நிற்காது. ஸோ இந்த பேலட்லாம் வந்து எனக்கு என் தம்பி ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நான் மண்புழு உரமும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து இப்போ எல்லா தொட்டிலையும் நான் ஒவ்வொரு கைப்பிடி போட்டு அந்த மண்ணோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் விதை போட போகிறேன். ஸோ நான் முன்னாடி சொன்ன விதை எல்லாமே இன்னும் நிறைய விதை வாங்கி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்க பேலட்டில் வந்து ஒரு 6 தொட்டி இருக்குது. அந்த 6 தொட்டியில் வந்து எல்லாமே கொடி வகைகள் தான் போட போகிறேன். ஃபஸ்ட்டு தொட்டியில் தர்பூஸ் பழம், செகண்டில் வந்து மூக்குத்தி அவரை, அடுத்ததில் வந்து சுரக்காய், அப்புறம் பீர்க்கங்காய், இன்னொன்றில் வந்து புடலங்காய், இன்னொன்றில் வந்து கும்பசுரை ஒன்றில். ஸோ இந்த 6 தொட்டிலையும் வந்து ஃபுல்லாக கொடி வகைகள் தான் நான் போட போகிறேன். தர்பூஸ் வந்து ஒரு தொட்டியில் வந்து ஒரு 4லேருந்து 5 விதை போட்டிருந்தேன். ஸோ இதில் முளைக்கிறதுல 2 மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிடுங்கிடலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து மூக்குத்தி அவரை வந்து நான் ஆர்டர் பண்ணதில் கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் 4 விதை மட்டும் போட்டிருந்தேன். ஸோ இந்த 4 விதையில் எது முளைச்சி வருதுன்னு பார்க்கலாம். முளைச்சி வந்ததுக்கப்புறம் 2 விதை மட்டும், 2 செடி மட்டும் விட்டுட்டு மற்ற 2த்தை வந்து பிடுங்கிடலான் இருக்கேன். அடுத்து பீர்க்கங்காயும் அதே போல் தான். ஸோ நான் 5 விதை போட்டிருக்கேன் ஒரு தொட்டியில். ஸோ இதில் எது நல்லா முளைச்சி வருதோ அதில் 2 விட்டுட்டு மற்றதை வந்து நான் பிடுங்கிடுவேன். அடுத்து புடலங்காய் விதை வந்து நான் 4 விதை போட்டிருந்தேன் இந்த தொட்டியில். ஸோ இதுலேயும் வந்து எது நல்லா வருதுன்னு பார்த்துட்டு மீதி எடுத்துடணும். இது வந்து சுரக்காய் விதை. இது நான் கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கின கிட்டில் இருந்த விதை. ஸோ இதுவும் வந்து 4 விதை போட்டிருக்கேன். ஸோ இதில் எது நல்லா வருதுன்னு பார்க்கலாம். அடுத்து கும்பசூரையும் வந்து நான் 4 விதை போட்டிருக்கேன். 15x15 தொட்டியில் வந்து 2 செடி வச்சா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் மீதி செடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா இருக்க 2 செடியை மட்டும் விட்டு வளர்க்கலான் இருக்கேன்.
இந்த பேலட்டில் வந்து எல்லாமே 15x15 தொட்டி தான். ஸோ இதில் வந்து எல்லாமே கொடி வகைகள் தான் போட்டிருக்கேன். அடுத்த பேலட்டில் வந்து 3 15x15 தொட்டி அண்ட் 3 12x12 தொட்டி. ஸோ 15x15ல் வந்து எல்லாமே கேப்சிகம் போடலான் இருக்கேன். கீழே இருக்க 3 12x12ல் வந்து வேறு மிளகா வகைகள் போடலான் இருக்கேன். ஸோ ஒரு தொட்டியில் வந்து க்ரீன் கேப்சிகம் போட்டிருக்கேன். ஸோ இந்த விதையை வந்து அப்படியே நான் தூவி விட்டுட்டேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு தொட்டியில் 2 செடி இருந்தால் போதும். பட் நான் நிறைய விதை போட்டிருக்கேன். ஸோ அதில் எது முளைச்சி வருதோ அதை வந்து நான் வளர்க்கலான் இருக்கேன். அடுத்த தொட்டியில் எல்லோ கேப்சிகம். ஸோ இதுவும் அப்படி தான், நிறைய விதை போட்டிருக்கேன். கேப்சிகம் இந்த சீசனில் வரும்னு நம்பி போடுறேன். பட் செடி முளைச்சி வருமா என்னன்னு தெரியல. வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஒரு அப்டேட் கொடுக்குறேன். அடுத்ததில் வந்து ரெட் கேப்சிகம். ஸோ இதுவும் வந்து நான் வாங்கிட்டு வந்ததில் பாதி விதையை போட்டுட்டு நல்லா மண் போட்டு மூடி வச்சுருக்கேன். அடுத்து கீழே இருந்த 12x12ல் ஃபஸ்ட்டில் வந்து நீட்ட மிளகாய் வந்து நான் 2 தொட்டியில் போட்டிருக்கேன். ஸோ இந்த 2 தொட்டியில் ஒவ்வொரு செடி இருந்தால் போதும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் விதை தான் போட்டிருக்கேன். அடுத்த தொட்டியில் காந்தாரி மிளகாய் போட்டிருக்கேன். காந்தாரி மிளகாய் வந்து எனக்கு விதை கொஞ்சம் தான் இருந்தது. ஒரே ஒரு 2 சின்ன சின்ன மிளகாய் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து நியர்லி ஒரு 5 to 6 விதை தான் இருக்கும். ஸோ எல்லாமே நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். ஸோ எது வருதுன்னு பார்க்கலாம். ஸோ காந்தாரி மிளகாய் மட்டும் இந்த தொட்டியில் ஒரு 2 செடி வளர்க்கலான்னு இருக்கேன். ஸோ அடுத்த பேலட்டில் வந்து நான் வெண்டைக்காய் செடி போட்டலான் இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 15x15ல் 2 டிஃப்ரெண்ட் வெண்டைக்காய் செடி போடுறேன். ஒன்றில் வந்து மரவெண்டை, இதுலேயும் வந்து நான் ஒரு 5 விதை போட்டிருக்கேன். ஸோ வெண்டைக்காய் வந்து எனக்கு 2லேருந்து 3 செடி ஒரு தொட்டியில் வளர்க்கலான் இருக்கேன். அடுத்தது வந்து யானை தந்த வெண்டை. இதுவும் வந்து 5 விதை போட்டிருக்கேன். ஸோ எத்தனை முளைச்சி வருதுன்னு தெரியல. ஸோ இது முளைச்சி வர்றதை பொறுத்து 2லேருந்து 3 செடி ஒரு தொட்டியில் வளர்க்கலான் இருக்கேன். ஸோ அடுத்து நான் பூச்செடி 2 வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதோட விதை தான் இது. இது வந்து மேரிகோல்டு, இன்னொன்று வந்து டாலியா. ஸோ இது 2மே வந்து 12x12 தொட்டியில் போடலான் இருக்கேன். மண்ணை நல்லா கலரிட்டு அந்த 2 செடியோட விதையும் வந்து நல்லா மேலே தூவிட்டு அது மேலே லைட்டாக மண் போட்டு மூடி விட்டுட்டேன். ஸோ இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இதுவும் வந்து வளர்கிறத பொறுத்து எத்தனை செடி வருதோ அதில் தேவையான செடியை மட்டும் எடுத்துகிட்டு மீதி வந்து பிடுங்கி போட்டுடணும். நான் மோஸ்ட்லி இந்த தொட்டியில் வந்து ஒரு செடி தான் வளர்க்கலான்னு இருக்கேன். இன்கேஸ் எக்ஸஸாக இருந்ததுன்னா அதை வந்து வேறு ஒரு தொட்டியில் வளர்க்கலான்னு இருக்கேன். அடுத்து வந்து நெய் மிளகாய். ஸோ நெய் மிளகாய் வந்து விதை கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதனால் அதை வந்து நான் 15x15ல் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் குண்டு மிளகாவும் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையும் வந்து நான் 15x15ல் போடலான் இருக்கேன். ஸோ நெய் மிளகாய் விதை அதிகமாக இருந்ததுனால 15x15ல் பாதி விதை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் 12x12ல் கொஞ்சம் விதை போட்டிருந்தேன். ஸோ இதில் ஒரு செடி, 15x15ல் ஒரு 2 செடி. ஸோ டோட்டலாக இது 3 செடி வளர்க்கலான் இருக்கேன். குண்டு மிளகாய் வந்து இந்த 15x15ல் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ இதில் 2லேருந்து 3 செடி வளர்க்கலான் இருக்கேன். ஸோ அடுத்த பேலட்டில் வந்து கத்திரிக்காய் செடி போடலான் இருக்கேன். ஸோ நான் வெள்ளை கத்திரி, அதுக்கப்புறம் இது வந்து எனக்கு கவர்மெண்ட் கிட்டில் இருந்த கத்திரி செடி. இது வந்து பச்சை கத்திரி. இதெல்லாம் வந்து நான் உழவர் ஆனந்தனோட சைட்டில் ஆர்டர் பண்ணது. இது பச்சை கத்திரி என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க மேரேஜில் கொடுத்தது இது. ஸோ வெள்ளை கத்திரி வந்து 15x15 தொட்டியில் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயும் வந்து நான் நிறைய விதை போட்டிருக்கேன். ஸோ எது முளைக்குதோ அதை வந்து விட்டுட்டு நான் நல்லா வளர்கிற செடியை விட்டுட்டு மீதியை வந்து பிடுங்கிடலான் இருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி தான் போட்டிருக்கேன்.
இது என்ன கத்திரின்னு தெரியல, இது கவர்மெண்ட் கிட்டில் இருந்த கத்திரி செடி. ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் தான் பார்க்கணும் என்ன கத்திரி செடி வருதுன்ட்டு. இது வந்து பச்சை கத்திரி செடி. ஸோ பச்சை கத்திரி செடி வந்து எனக்கு 2 செட் இருக்குது. ஒன்று வந்து நான் உழவர் ஆனந்தன் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணது, இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் மேரேஜ் ஃபங்க்ஷனில் கொடுத்தது. ஸோ ரெண்டுமே வந்து நான் தனித்தனியாக போட்டிருக்கேன். ரெண்டுமே 12x12 பேக்கில் தான் போட்டிருக்கேன். எது நல்லா வருதோ பார்த்துட்டு அதை வந்து நல்லா ஒவ்வொரு தொட்டிலையும் ஒவ்வொரு செடி விடலான் இருக்கேன். ஸோ ஃபைனலாக அவரைக்காய், இது வந்து கவர்மெண்ட் கிட்டில் இருந்தது. ஸோ இதை வந்து நான் ஒரு 15x15 தொட்டியில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து டோட்டலாக நான் ஒரு 4 விதை போட்டிருந்தேன். ஸோ இந்த 4 விதையில் எது முளைச்சி வருதுன்னு பார்த்துட்டு 2 செடி மட்டும் விட்டுடணும் இந்த தொட்டியில். ஸோ மீதி எல்லாம் பிடுங்கிடலான் இருக்கேன். மாடியிலேயே ஒரு டேப் இருக்குது இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்கு. ஸோ ஹோஸ் பைப் வச்சு இந்த செடிங்க எல்லாத்துக்குமே வந்து நான் தண்ணி ஊற்றி விட்டுட்டேன் விதை போட்டதுக்கப்புறம். ஸோ டோட்டலாக நான் மாடியில் வந்து ஒரு 24 பேக்கில் வச்சுருக்கேன். இதில் 15 வந்து 15x15 தொட்டிங்க, 9 வந்து 12x12 தொட்டி. இது விதை போட்டு ஒரு 2 வீக்ஸில் எடுத்த வியூ. ஓரளவுக்கு செடிங்க எல்லாமே நல்லா வந்து இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் வரும். தேங்க்யூ.